This video is sponsored by BuyMore Shopping app. BuyMore e-shopping application is one of the online shopping app. ஸோ இந்த BuyMore e-shopping app இப்போ ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும், அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவும் இருக்கும். ஸோ டவுன்லோட் நவ் அண்ட் ஷாப் நவ். Hello guys, welcome back to CM Megal channel. Today, we're going to see about rice appam recipe. பார்க்கறதுக்கு நம்ம ஊர் அதிரசம் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அரிசி மாவு, கோதுமை மாவு, வெல்லம் இதில் செய்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ள நல்ல சாஃப்டாக, 2 சாப்பிட்ற இடத்துல 10 சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் இன்னும் 1 கப்பு கோதுமை மாவு, அதே மாதிரி இன்னும் 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் எந்த கப்பால் மாவெல்லாம் அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் வெல்லம், 3 கப் தண்ணி. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லத்துக்கு எந்த விதமான பாகுபதமும் தேவையில்லை. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாம் கலந்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா இந்த அளவுக்கு சேர்ந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து மாவை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிடுங்க. மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போதே நாம் இதை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடிலே பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்ததும் இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இந்த அளவுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு வாழை இலை இல்லைன்னா எண்ணெய் தடவின தட்டில் வச்சு நல்லா ஸ்மூத்தாக அதிரசத்துக்கு தட்டுற மாதிரி விரிசல் இல்லாமல் லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டாமல் கொஞ்சம் மொத்தமாக இந்த அளவுக்கு தட்டி எடுத்தால் சரியாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் தட்டி வச்ச உருண்டைகளை ஒரு 7 இல்லைன்னா 8 உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா லேசாக கரண்டியை வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே எழுந்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுடுங்க. இப்போ இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதை பொரிக்கும் போது கொஞ்சம் இடைவெளி விட்டு தாராளமாக சேர்த்து பொரிச்சிடுங்க. ஒரே நேரத்தில் நிறைய பொரிச்சிங்கன்னா எல்லாமே சேர்ந்து எண்ணெயோட சூடு குறைஞ்சி சொதன்னு ஆகிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு செவந்து வர வரைக்கும் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி அரிக்கரண்டியில் வெளியே எடுக்கும்போது இது மேலே ஒரு சின்ன கரண்டி வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி அதிகமான எண்ணெயை நாம் வெளியே எடுத்துடலாம். லேசாக அழுத்தி விட்டால் போதும். அவ்வளவுதான். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் வெளியே எடுத்து லேசாக ப்ரெஸ் பண்ணி அதிகமான எண்ணெயை எடுத்துடுங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரெசிபி. வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. தமிழ் காதலே தெலுங்கு பேர் வவாரேளோ இங்கிலீஷ் லவ் யூ